தமிழ், சாரி தமிழ். நீங்க எதுக்கு சார் மன்னிப்பு கேக்குறீங்க? இல்ல, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க உங்ககிட்டயும் தேன்கிட்டையும் அப்படி நடந்துக்கிட்டது பெரிய தப்பு. பரவாயில்ல சார், எனக்கு தெரியும் எது தப்பு எது சரின்னு உங்களுக்கு புரியும். ஆனா ஒரு சில நேரம் பிடிவாதமா தப்பான விஷயத்துக்கு சரின்னு சொல்லுவீங்க. அதுதான் சார் உங்க பிரச்சனையே. இன்னைக்கு எங்க மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்காக ஜனாமா வந்து நின்னாங்க. மாமா, நீங்க, ஏன் மொத்த குடும்பமும் வந்து நின்னுச்சு. மனசுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது ஏன் குடும்பம். இந்த குடும்பம் என்ன முழுசா ஏத்துக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு சிபி சார்? மாமா, என்னாச்சு? ஏன் மாமா இன்னும் தூங்காம இருக்கீங்க? தூக்கம் வரல தமிழ். என்ன மாமா? எப்படி தமிழ், எப்படி என்னால நிம்மதியா தூங்க முடியும்? என் கண்ணு முன்னாடியே என் தங்கச்சி குடும்பத்தை அசிங்கப்படுத்துறாங்க. என்னால ஒரு லிமிட்டுக்கு மேல பேச முடியல. வீட்டை விட்டு போன உங்களை என்னால் தடுத்து நிறுத்த முடியல. என் மச்சாங்கிட்டயோ என் பொண்டாட்டிக்கிட்டயோ உரிமையா உங்களுக்காக சண்டை போட முடியல. ஒரு லிமிட்டை தாண்டி பேசினா எங்க நீங்களாம் யாருன்னு அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. தாய்மாமன் உறவுங்கிறது தகப்பனுக்கு நிகரான உறவுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு நல்லது கெட்டதுன்னா முதல்ல வந்து நிக்கிறது தாய்மாமா உறவு தான். ஆனா நான் ஒரு கையால் ஆகாத தாய்மாமா நான் நின்றுட்டு இருக்கேன். என்ன மாமா பேசுறீங்க? நீங்க எங்களுக்காக பேசிருக்கீங்க, சண்டை போட்டிருக்கீங்க, எங்களை தேடி வந்திருக்கீங்க. எங்களுக்கு இதுவே போதும் மாமா. இன்னைக்கு இந்த குடும்பத்துல எங்க அடையாளத்தை மறைச்சிட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது உங்களால இவ்வளவுதான் மாமா பண்ண முடியும். மா, தமிழே, என்னடி என்ன இதெல்லாம்? மார்க்கெட்ல காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுமா, அதான் வாங்கிட்டு வந்தேன். இசையங்க தோ பக்கத்து வீட்டு பாப்பா கூட விளையாடிக்கிட்டு இருக்கா. தேனுங்கம்மா? அவ காலேஜுக்கு போயிட்டா. மா, உனக்கு இங்க இருக்கிறதுல வருத்தம் இல்லையே? இல்ல தமிழே, இதுதான் நமக்கான இடம். என் அம்மா என்ன முழுசா ஏத்துக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல தங்கி இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நான் நல்லாதான் இருக்கேன். என்ன அங்க இருந்தா ஒன்ன அண்ணனை அம்மாவெல்லாம் நினைச்சப்ப நான் பாத்துப்பேன். இப்ப நினைச்சுக்க மட்டும்தான் முடியுது, பார்க்க முடியல. மா, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடுமா. கண்டிப்பா உங்க காசை நாங்க கொடுத்துருவோம், நம்புங்க. நம்பிதானே ஆகணும். ஆனா அடிக்கடி ஞாபகப்படுத்தணுமே. ஏன்னா இந்த கடனை பொறுத்த வரைக்கும் ஞாபகப்படுத்தலைன்னா மறந்துடுவாங்க. இனிமே அடிக்கடிக்கு இந்த வீட்டுக்கு வருவேன். அக்கா இங்க பாருங்க, அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்தா தப்பா பேசுவாங்க. நீங்க கிளம்புங்க, உங்க பணத்தை நாங்க கொடுத்துருவோம். 4 பேர் தப்பா பேசும்போதுதான் ரோசம் வரும் ஜெயா. அந்த ரோசம் தான் பணத்தை திருப்பி கொடுக்க வைக்கும். ஏன் தமிழ், முத தவணை 50,000 எப்ப கொடுப்ப? அக்கா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்க்கா. சரி, நாளைக்கு காலையில 9 மணிக்கு வருவேன், எடுத்து வை. அதுக்கு மேல போக கூடாது. இல்லனா இப்ப வீட்டுக்குள்ள உக்காந்து பேசுனத ரோட்ல வச்சு பேசுவேன். அப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியாது. அப்படி நடக்காம பாத்துக்கங்க. மேடம், 2:30க்கு குமரன் சாரோட மீட்டிங் சொல்லியிருந்தீங்க. அவர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மீட்டிங் நான் அரேஞ்ச் பண்ணனா? ஆமா மேடம், நேத்து தானே ஷெட்யூல் பண்ணீங்க, மறந்துட்டீங்களா? சரி, ஓகே, நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க மேடம். போங்க. என்னாச்சு தமிழுக்கு? ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா வேலை பாக்குறா? எதுவும் பிரச்சனையில இருக்காளா? என்னாச்சு?
இல்லம்மா, குமரன் சார் வந்திருக்காரு. அவரை மீட் பண்ண போறேன். தமிழ், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா ஜனமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சரிம்மா. தமிழ், தமிழ், அத்த, என்னத்த? என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்க அத்த. இன்னும் டிஃபன் செய்யலையா? முத்தம்மா செய்வாங்க அத்த. முன்னதானே சமைக்க சொல்லியிருக்கேன். ஏன் அடுத்தவங்க மேல வேலையை தூக்கி போடுற? அப்ப நான் ஒரு வேலை சொன்னா நீ அதை செய்ய மாட்ட, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல அத்த. சரி சொல்லுங்க அத்த, என்ன செய்யணும்? தோசை ஊத்து, குருமா பண்ணு, 2 சட்னி பண்ணு, புதினா சட்னி, தக்காளி சட்னி. ம் சீக்கிரம் பண்ணு. ம் சரிங்க அத்த. ம். அக்கா பணம் ஏற்பாடு பண்ணிட்டியா? ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கேன் தேனு. தமிழ், ஜனமா, உனக்கு எப்போ என்ன தேவைனாலும் தயங்காம என்கிட்ட கேளு. ம் சரிங்கம்மா. தமிழ், மா, இப்ப எதுவும் தேவையில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன்? ஒன்னும் இல்ல. மா, நீங்க தினமும் 8 மணி நேரமாவது தூங்கணும். ஆனா நீங்க 6 மணி நேரம் தான் தூங்குறீங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். 4 மணிக்கெல்லாம் முழிச்சிடுறீங்க. என்னைக்காச்சும் கொஞ்சம் 8 மணி நேரம் தூங்குங்கம்மா. உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. ஏ தேனே, டைம் ஆச்சு, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. சரிம்மா. காலையில 5 மணிக்கே உன்னை எழுப்பி விட்டேன்ல. மா, நைட்டெல்லாம் கொசு கடி பின்னி எடுத்துருச்சுமா. தூக்கமே வரல. இந்த ஜன்னல் எல்லாத்துலயும் மஸ்கிட்டோ நெட் அடிக்கணும். அப்படியே ஒரு ஏசியும் போடணும். இப்ப நாம என்ன வசதியில இருக்கோமோ அப்படிதான் நாம வாழ முடியும். நினைச்ச உடனே எல்லாம் ஏசி காரெல்லாம் வாங்கிட முடியாது. ஏசிலாம் மிடில் கிளாஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுமா. சரி, கொஞ்சம் சட்னி வை. இங்க பாரு தேனே, வீட்ல நிறைய செலவு இருக்கு தேனே, கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஜெயா, சாப்பிடுறியா? மணி 9:30 ஆச்சு இல்ல? அதான் பசி ஓவரா தெரியுது. சரி, சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என்ன சாப்பாடு? இட்லி, சட்னி. இது என்ன குருமாவா? சத்துறீங்க. டேய் தம்பி, சாப்பிடுறியா? சாப்பிட வேண்டியதுதான்.